ஹலோ கைஸ், இந்த வீடியோல உலகத்திலே தனிமைப்படுத்தப்பட்ட தீவா இருக்கக்கூடிய நார்த் சென்டினல் ஐலாண்ட் பத்தி தாங்க பேச போறேன். இந்த தீவுக்கு யாருமே போ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் தடை பண்ணி வச்சிருக்காங்க. ஏன் அப்படி தடை பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா, நாம இங்க இருந்து அந்த தீவுக்குள்ள போறத அந்த தீவுக்குள்ள வாழக்கூடிய மக்கள் விரும்பலங்க. இது எந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு அப்படின்னா, வங்காள விரிகுடா கடல்ல அந்தமான் நிக்கோபர் தீவுக்கு பக்கத்துல தான் இருந்துட்டு இருக்கு. வெளியில இருந்து எந்த ஒரு மக்களும் அந்த தீவுக்குள்ள வரத அந்த தீவுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் அனுமதிக்கல. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தீவுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த மக்கள் வந்துட்டு வெளியில இருந்து யாரும் உள்ள வரத அனுமதிக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க வந்துட்டு ஒரு ஆபத்தா கருதுறாங்கங்க. வெளியில இருந்து யாராவது வந்து புதுசா ஒரு நோய பரப்பிறலாம், அல்லது அவங்களுக்கு ஒரு ஆபத்தா விளங்கிறலாம், அல்லது அவங்களுடைய இனத்த அழிச்சிறலாம் அப்படிங்கிறதுக்காக வெளியில இருந்து எந்த ஒரு மக்களும் உள்ள வரத அந்த தீவுல இருக்க மக்கள் விரும்புறதே கிடையாது. யாராவது அந்த தீவ எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு போறாங்க, அல்லது ரிசர்ச் பண்றதுக்கு போறாங்க அப்படின்னாலும், அவங்கள வில்லம்பு விட்டு கொன்றுவாங்க. அட் த சேம் டைம் இதுக்கு முன்னாடி ஒரு ஷிப் போயிட்டு அந்த ஐலாண்ட்ல கிராக் ஆகி கூட நின்றுருக்கு. இந்த தீவ பத்தி பார்த்தோம் அப்படின்னா, 8 கிலோமீட்டர் நீளம், 7 கிலோமீட்டர் அகலம். ஃபுல்லி ஃபாரஸ்ட் ஏரியா தான். இந்த தீவுக்குள்ள என்னென்ன உயிரினங்கள் இருக்கு அப்படிங்கிறத இதுவரைக்கும் யாரும் ரிசர்ச் பண்ணது கிடையாதுங்க. அதோட சேர்த்து இந்த தீவோட ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா, மொத்தம் 60 கிலோமீட்டர் ஸ்கொயருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ கிரேட் லைஃப்.